நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கணவன்மார்கள் இருக்கக்கூடிய பெண்களை ஒரு மாதிரியாகவும், கணவனை இழந்த பெண்களை ஒரு மாதிரியாகவும் நடத்தப்படுது. அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றத பற்றி இன்று ஒரு தகவலாக பார்க்கலாம். இரும்பறை அப்படின்ற ஒரு கிராமத்தில் சுந்தரம், அவருடைய மனைவி கண்ணம்மா, அவங்களுடைய குழந்தை தினேஷ் அப்படின்ற மூவரும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு நாள் மாலை நேரத்தில் அவங்க வீட்டு தண்ணியில் 3 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது கண்ணம்மா சொல்கிறாங்க, இரவு தோசை செய்வதற்கு நான் மாவு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ கணவன் சுந்தரம் சொல்கிறாரு, நீ தினேஷு கூட விளையாடிக்கிட்டு இருமா, நான் தோசை மாவை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தபடியே வீட்டுக்குள்ளார போகிறான். இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு அழகான வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவங்க சாப்பிட்டுட்டு நிலா ஒளியில் உட்காந்து கனவு காண்றாங்க. அடுத்த நாள் வாழ்க்கை, பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சுந்தரத்தோட கையை கண்ணம்மாவன் கையை பிடிச்சிக்கிட்டு தூங்குறாங்க. அந்த பிடிப்பு கண்ணம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இருந்தது. ஆனால் விதி யாரை விட்டு வைக்குது அப்படின்றதன் அடிப்படையில் அடுத்த நாள் காலையில் அவங்களுடைய கணவன் சுந்தரத்துக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்காக நகரத்துக்கு போகிறார். போன கணவன் திரும்பவே இல்லை. ஒரு சாலை விபத்தில் அவர் இறந்துடுறாரு. கண்ணம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சுந்தரம் இல்லை, அதே மாதிரி தினேஷுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை. இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக அவங்களுக்கு தோன்றுது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், சொந்தக்காரங்க எல்லாமே ஆறுதல் கூறுறாங்க. நாட்கள் மெல்ல மெல்ல கடந்து போக, மாதங்கள் மெல்ல மெல்ல கடந்து போக அவங்களுடைய வார்த்தைகள் அவருக்கு ஆறுதலாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தினேஷ் அவனுடைய பள்ளி செலவு, வீட்டு வாடகை, அன்றாட செலவுகள், இது எல்லாம் மிகப்பெரிய பாரமாக கண்ணம்மா மேலே இருக்குது. அவள் இப்போ வேலை தேடும் ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல வேலைக்கு தேடி போகிறாங்க. போகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் நிறைய விதமான கருத்து சொல்கிறாங்க. இது ஒரு விதவை பெண்ணு, வேலைக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது துரதிர்ஷ்டம் அப்படின்னு சில பேர் முணுமுணுத்து பேசுகிறாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள், விதவை பெண்ணுக்கு எதுக்கு பணம், பேசாமல் அமைதியாக வீட்டிலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசுவது பார்த்திங்கன்னா கண்ணம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. கண்ணம்மா தன் கணவனை இழந்ததுக்கு காரணம் என்னவாக இருந்தாலும், பட் அந்த அம்மா வேலைக்கே போகக்கூடாது, வீட்டிலே இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது கண்ணம்மாவுக்கு. கண்ணம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க கூட பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி கொஞ்சம் கேலி கிண்டில் பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி கணவனை இழந்துட்டால் தப்பாக பேசக்கூடிய சூழலும் அங்கே ஏற்படுது. பல கேள்விகளே கண்ணம்மாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து வருது. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுவது மற்றவர்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரி சில சமயங்களில் சில கேள்விகள்லாம் வருது. சில பேர் கண்ணம்மாவை வினோதமாக பார்க்குறாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவனோட போகும்போது கண்ணம்மாவுக்கு தன் கணவன் இல்லையே அப்படின்ற ஒரு மிகுந்த வேதனையும், மிகப்பெரிய தீண்டத்தகாதவளாக தன்னை மற்றவங்க பார்க்குறதாவும் கண்ணம்மா பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தினேஷ் பள்ளியிலேருந்து அழுதுபடியே வீட்டுக்கு வரான். அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா என்னை என் நண்பன் எல்லாமே அப்பா இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். கண்ணம்மாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சோதனையாக அமையுது. தன்னுடைய நிலைமை தன்னுடைய மகனையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் கண்ணம்மா மனம் தளரவே இல்லை. தன்னுடைய மகனுக்காக கண்டிப்பாக நம்ம வாழணும், அவனை ஒரு மிகப்பெரிய ஆளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தையல் கடையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் நிறைய விமர்சனம் செய்கிறாங்க. ஒரு விதவை பெண் இப்படி கடை வைப்பது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நபர்கள் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் கண்ணம்மா அதை பற்றி வருத்தப்படாமல் தன்னுடைய உழைப்பால் சம்பாதிக்கிறாங்க. தினேஷை கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கிறாங்க. நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்க அப்படின்னா அவளுடைய உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குது. கடைக்கு நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் வராங்க. அவளுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பாராட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறி வராங்க.
இந்த கண்ணம்மானுடைய தைரியத்தை பாராட்டி ஒரு மூதாட்டி வந்து இன்னும் போல் பெண்கள் தான் வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழ்த்தியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு சமுதாயத்தில் பல சமயங்களில் கருணை கிடைப்பதே கிடையாது. அவங்கள வந்து சமுதாயம் வந்து தனிமைப்படுத்துது, விமர்சிக்கிறது, ஏன் சில நேரங்களில் அடிப்படை உரிமைகளோட மறுக்கிறது. கண்ணம்மா போன்ற சில பெண்களுடைய தைரியம் வந்து சமுதாயத்துக்கு ஒரு மாற்று வழியை உருவாக்குது அப்படின்றத நிறைய நபர்கள் இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்க. கண்ணம்மா தன் மகனோடு அன்போடும் தன்மைக்கூடும் வளர்த்து சமுதாயத்தில் தனக்கான ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. ஒரு விதவை பெண் என்பதை தாண்டி ஒரு வலிமையான தன்மைக்கு உள்ளான பெண் அப்படின்றத கண்ணம்மா வந்து இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துறாங்க. இதன் மூலிமா நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு விதவை பெண் இருந்தால் அவங்கள நாம் நடத்துகிற விதமும், அதே அடுத்த வீட்டில் ஒரு விதவை பெண் இருந்தால் அவங்கள நடத்தக்கூடிய விதமும் வேறு வேறு விதமாக இருக்குது. சமுதாயத்தில் ஆணும் பெண் கண்டிப்பாக எப்போதும் சமம் தான். இறைவனோட படைப்பில் ஆணும் பெண்ணும் சரிதான். நாம் ஏதாவது ஒரு காரணம், சாங்கியம், சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவனை இழந்த பெண்ணை சமுதாயத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிறது உண்மையிலே ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள 1008 கற்பனைகள் இருக்கும். அதனால் இனியாவது நம்மளுடைய சமுதாயத்தில் கணவனை இழந்த பெண்களுக்கு சம மரியாதை கொடுப்போம் அப்படின்றத இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.